1950 சபரிமலையில என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க. சபரிமலை தீ விபத்து தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை மற்றும் மறுநிர்மாணம் குறித்த கூடுதல் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. தாக்குதல் மற்றும் சேதத்தின் விவரங்கள். சம்பவம் நிகழ்ந்தது 1950ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி மாத பூஜைக்காக கோவில் நடை சாற்றப்பட்டது. பின்னர் ஜூன் 14, 1950 அன்று அடுத்த மாத பூஜைக்கு கோயில் திறக்கப்பட்ட போது சேதம் கண்டறியப்பட்டது. கருவறையில் இருந்த ஐயப்பனின் உடைக்கப்பட்டு சிதைந்திருந்தது. சிலையின் தலை, இடது உள்ளங்கையின் ஒரு பகுதி மற்றும் விரல்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன. சிலையில் வெட்டுக்காயங்களும் இருந்தன. கோவில் சேதம், கருவறை மண்டபம் மற்றும் பண்டகசாலை ஆகியவை தீயினால் முற்றிலும் எரிந்து நாசமாகியிருந்தன. கூரை கரிக்கட்டையாகவும் சுவர்கள் கருத்து போயும் காணப்பட்டன. விசாரணை திருவிதாங்கூர் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட காவல்துறை துணை ஆய்வாளர் ஜெனரல் டிஐஜி கேசவ மேனன் அவர்களின் விசாரணை அறிக்கை மிகவும் முக்கியமானதாகும். முடிவு: இது தற்செயலான தீ விபத்து அல்ல, மாறாக திட்டமிட்ட தீ வைப்பு மற்றும் நாச வேலை என்று அறிக்கை உறுதியாக கூறியது. வன்முறைக்கான ஆதாரங்கள்: கட்டாய நுழைவு, கருவறைக்குள் செல்லும் பித்தளை தகடு, வேயப்பட்ட மரக்கதவில் 15 வன்முறையான வெட்டுக்காயங்கள் கட் மார்க்ஸ் இருந்தன. கோடாரி: சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கோடாரியின் கூர்மையான முனையில் பித்தளையின் தடயங்கள் காணப்பட்டன. இது கதவை உடைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியது. எரிபொருள்: தீயை மூட்ட நெய் டப்பாக்கள் காலியாக்கப்பட்டு துணிகள் மற்றும் மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்பட்டதற்கான தடயங்கள் இருந்தன. திருட்டு நிராகரிப்பு: தங்கம், வெள்ளி அல்லது விலைமதிப்பற்ற பொருட்கள் எதுவும் திருடு போகவில்லை. எனவே இதன் நோக்கம் திருட்டல்ல, மாறாக கோவிலை சிதைப்பதே என்று உறுதி செய்யப்பட்டது. சந்தேக நபர்கள்: காடுகளில் வேட்டையாடுபவர்கள், போச்சஸ் மற்றும் சில உள்ளூர் அரசியல் செல்வாக்குள்ள குடும்பத்தினர் மீது சந்தேகம் எழுப்பப்பட்டது. கோடாலி சாமியார் என்றழைக்கப்பட்ட ஒருவரும் விசாரிக்கப்பட்டார். விசாரணை தீவிரமடைந்த போதிலும் மழைக்காலம் காரணமாக தடயங்கள் அழிந்ததாலும் சம்பவம் நிகழ்ந்து காலதாமதமாக புகார் அளிக்கப்பட்டதாலும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போனது. தாக்குதலுக்கு பிறகு சபரிமலை கோயில் உடனடியாக புனரமைக்கப்பட்டது. புதிய மூலவர் சிலை, சிதைந்த சிலை அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக ஐயப்பனின் புதிய பஞ்சலோக சிலை 5 உலோகங்களாலானது நிறுவப்பட்டது. தாழமன் குடும்பத்தைச் சேர்ந்த தந்திரி கண்டரு சங்கரரு அவர்களால் புதிய பஞ்சலோக சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரபலம்: இந்த சம்பவம் இந்து சமூகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோடு சபரிமலை மீதான பக்தியின் தீவிரத்தையும் அதன் பிரபலத்தையும் உலகெங்கிலும் அதிகரிக்கச் செய்தது ஒரு வினோதமான நிகழ்வாகும். இந்த தாக்குதல் சபரிமலை வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. அதன் பிறகு கோயில் ஒரு பெரிய யாத்திரை மையமாக மாறியது. சுவாமியே சரணமையப்பா.